அதாவது நம்ம நடிப்பினகன் சூர்யாவோட கங்குவா படத்துக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் இந்த தியேட்டர் விஷயத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா, அமரன் படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இப்போ ஓடிட்டு இருக்கும்போது மெயின் ஸ்க்ரீன்லாம் எப்படி நாங்கள் கங்குவா கொடுக்கறது அப்படின்னு தியேட்டர்காரங்களாம் வந்து பயங்கரமாக வந்து முட்டுக்கட்டைகள் போட்டதாக தகவலாம் வந்துச்சு. ஆனால் அதையும் மீறி தான் கங்குவா படம் வந்து நிறைய பரவாடங்களில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இப்போ நான் கங்குவா ரிசல்ட் வந்து முன்ன பின்ன இருந்ததால் அமரன் படத்தையே வந்து திரும்ப வந்து தியேட்டர்காரங்க நிறைய இடத்துல போட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் பயங்கரமாக தீயாக பரவிட்டு இருந்துச்சு. இதை வச்சு என்ன சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் நிறையா சூர்யாவோட ஹேட்டர்ஸு, அப்புறம் இன்னும் சில சினிமாவை சார்ந்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஸ்டுடியோ ஞானவேல் ராஜா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்தியனுக்கு ஆரம்பத்தில் ஏகப்பட்ட குறைச்சல் கொடுத்தாங்க. அந்த கர்மா தான் இப்போ வந்து அமரன் மூலியமாக கங்குவா படத்தை வந்து தாக்குது அப்படின்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ரூமர்ஸ் அப்படின்னா, ஞானவேல் ராஜா அவர்கள் சிவகார்த்தியன் வளர்ந்து வர காலகட்டத்தில் அவர்கிட்ட வந்து நாம் ஒரு படம் பண்ணுவோம் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட்டை அட்வான்ஸாக கொடுத்துட்டாராம். சிவகார்த்தியனும் சரின்னு சொல்லிட்டாராம். சரி ஓகே படம் பண்ணுவோன்னு சிவகார்த்தியன் எப்பெல்லாம் கூப்பிட்றாரோ அப்பெல்லாம் ஞானவேல் ராஜா வந்து இப்போ பண்ண வேணாம் பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பல வருடங்களை இழுக்கடிச்சிட்டாராம். ஸோ சிவகார்த்தியன் பார்த்தீங்கன்னா அத்தனை வருஷங்கள் வெயிட் பண்ணி அந்த வருஷங்களில் வெவ்வேறு படங்கள் நடித்து அந்த படங்களாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ரொம்ப ஒரு பெரிய உயரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஞானவேல் ராஜாவிட்ட வந்து அழைப்பு வந்துச்சான். சரி பிரதர் படம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது சிவகார்த்தியனும் சந்தோஷமாக ஒத்துக்கலான்னு பார்த்தா அவங்க பல வருடங்களுக்கு முன்னாடி சிவகார்த்தியன் வளராத போது இருந்த என்ன சம்பளம் சொன்னாங்களோ அதே தான் இப்பவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல சிவகார்த்தியன் ரொம்ப கடுப்பாயிட்டாராம். அப்புறம் வந்து மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தை இழுபறி எல்லாம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு சிவகார்த்தியன் மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு கொடுத்தாரா. அந்த படம் டிசாஸ்டர். பின்னணியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே தற்செயலாக அமைஞ்சதல்ல, ஞானவேல் ராஜா அவர்கள் வேணும்னே சிவகார்த்தியனோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இவ்வளவு இழுபறியும் பஞ்சாயத்தும். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் அப்படி இப்படின்ட்டு வேறு மாதிரி ரூட்டில் போய் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக உருவெடுத்துட்டாரு. ஸோ அந்த கர்மா தான் இப்போ அமரன் மூலிமா கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா அது சுரேஷ் ஞானவேல் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் மீறி வந்து பார்த்திங்கன்னா கங்குவா படத்துக்கான நெகட்டிவிட்டி ட்ரோல்ஸு இப்போவும் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பார்க்க தான் முடியுது. குறிப்பாக ஞானவேல் ராஜா வந்து டார்கெட் பண்ணியும் அவங்க சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறத மீறி இதில் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க, சிவகார்த்தியன் பக்கமா இல்லை ஸ்டுடியோ ஞானவேல் ராஜா பக்கமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.